ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிறக்க போகுது. அந்த டிசம்பர் எப்படி இருக்குது, குறிப்பாக கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களும் துன்பங்களும் பார்த்திங்கன்னா கிரக நிலைகளின் மூலமாக மட்டுமே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஜோதிடம் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா இந்த கிரகநிலைகளின் மூலமாக ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாது. அதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜோதிடம் ஒன்று இல்லை அப்படின்னா யாராலையும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ ஜோதிடத்தை ஒரு நல்ல வழிகாட்டியாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த பதிவில் கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் தீர்மானிக்குதுன்னு சொல்லணும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ குரு பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருந்து வக்ரம் பெற்று மீனத்துக்கு மாறிய போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் இந்த டிசம்பரில் இருக்குது. ஸோ டிசம்பர் முதல்ல இருந்து முடிவு வரைக்குமே எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே புதிய மாதம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்கும். நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். கடகராசி ராசி மண்டலத்தில் 4வதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் இப்போ தான் சாதகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இவ்வளோ காலமாகவே இவங்க நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி தங்களை தேர்த்திக்கிட்டு இவ்வளோ காலத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக அருமையாக இருக்குது. நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதாவது இந்த காலகட்டங்கள் தான் உங்களுடைய திறமையினுடைய அடிப்படையில் ஒரு சில சவால்களை நீங்கள் சமாளிக்க முடியக்கூடிய ஒரு நேரம். கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய திறமையினுடைய தன்மையை நீங்களே இப்போ தான் புரிஞ்சிக்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான காலம். மாதத்தினுடைய தொடக்கத்தில் குரு உங்களுடைய ராசியில் இருக்கிறாரு. ஸோ குரு உங்களுடைய ராசியில் இருந்தாலுமே கூட அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 12வது வீட்டிற்கு வக்ர நிலையில் மாறிடுவார். இவர் இந்த இடத்துக்கு மாறும் பொழுது உங்களுக்கு மத நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது மத பணிகளுக்கு நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகுவீங்க. ஸோ எந்த இடத்துல கோவில் பணியாக இருக்கட்டும், மதம் சார்ந்த விஷயங்கள் நடக்கட்டும், இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் தான் முன்னே நின்று கலந்துக்குவீங்க. உங்களுக்கு ஆர்வம் அதில் அதிகமாக இருக்கும். அந்த பணிகளுக்காக செலவுகள் செய்வீங்க. காசு பணம்லாம் பார்க்காம செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இப்போ கிடைக்கும். அது குரு பகவானால் ஏற்படக்கூடியது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ உங்களுக்கு இந்த டிசம்பர் முழுக்கவே பார்த்தீங்கன்னா 9வது வீட்டில் தான், ராகு பகவான் 8வது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ இதனால் நீண்ட பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் தரும். அதனால் கவலைப்படாதீங்க. வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆரம்பமே அமர்க்களமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய வேலையை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த டைம் தான் உங்களுக்கு ஒரு சிறப்பான நேரமாக இருக்கும். அதனால் நல்ல வெற்றியை பெற முடியும். கண்டிப்பாக வேலை மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் அந்த டிசம்பருடைய ஸ்டார்டிங்லேயே மாற்றிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு வேலையை தேடனா கிடைக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த டிசம்பர் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டேன் முன்னாடியே. அதனால் ஆரம்பத்திலே உங்களுக்கான புதிய பணியை நீங்கள் தேடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. இந்த மாதம் முழுக்க பயணங்களால் உங்களுக்கு வியாபாரம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நான் உங்களுடைய வியாபாரம் நல்லபடியாக விரிவடைய ஆரம்பிக்கும். நிதி ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு முதல் பாதியில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். வருமானம் உங்களுக்கு தொடர்ந்து அதிகரிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, யாருக்கும் பெருசாக வெளியில் தெரியாமல் இருக்குது, பிரபலமாகாமல் இருக்குது அப்படின்னா கூட இந்த டைமில் அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக பெருக ஆரம்பிக்கும். வியாபாரம் நல்லா நடந்துச்சு அப்படின்னாலே அப்புறம் என்ன, நிதி ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதே இந்த மாதத்தினுடைய பிற்பாதி வர வர உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த செலவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல செலவாக தான் இருக்கும். ஒரு நல்ல வேலைக்காக தான் செலவு செய்வீங்க.
சேவை மனப்பான்மைக்காக தான் செலவு செய்வீங்க. அந்த பணம் வந்து வீணா போணுச்சு, வீண் செலவாயிடுச்சு அப்படின்ற மாரி எதுவுமே இருக்கவே இருக்காது. ஒரு நல்ல வேலைக்காக நீங்க செலவு பண்ற மாரி இருக்கும். ஸோ, அதுக்காக கொஞ்சம் கையிருப்பு வந்து பிடித்து வைங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவ, மாணவிகள பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வோட தான் இருக்க போகுது. அதனால படிப்புல அக்கறை காட்ட முடியாம கூட போகலாம் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கு. ஆனாலும் உங்களுடைய தொடர் முயற்சி உங்களுக்கு சிறப்பா செயல்படுறதுக்கு உதவியா இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும். அது எல்லாமே இந்த மாதம் நிறைவேறும். ஸோ டிசம்பர்ல கடகராசிக்காரங்க யாரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, முயற்சி பண்ணுங்க. கட்டாயமா வந்து முடியும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனிச்சுக்கணும். குறிப்பா வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால கண்டிப்பா ஆரோக்கியமான உணவுகள சாப்பிடுங்க. சரியான நேரத்தில சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, 5வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்தில 5வது வீட்ல தான் இருக்க போறாரு. அவரோட சூரியனும், சுக்கிரனும் சேர்ந்து வேற இருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சக்திய ஒன்றல்லங்க பல இடங்கள்ல சரியா பயன்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். ஒண்ணு மட்டும் கிடையாது. ஏன்னா எல்லா கிரகங்களும் இணைந்து வேற இருக்கிறாங்க. அப்ப எல்லாத்துடைய பலமும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எல்லா விஷயங்களும் சரியா பயன்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். இதே இந்த டிசம்பருடைய ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா, குரு உங்க ராசியில வந்து பயிற்சியாகி இருக்கிறாரு. அதன் மூலமா உங்களுடைய குடும்பத்தில ஒரு அமைதி கிடைக்கும். எவ்வளோ சண்டை சச்சரவுகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட, அதை எல்லாத்தையுமே மாத்தி கொடுப்பாரு. அதோட 5வது வீட்ல செவ்வாய் மற்றும் சூரியனும் வேற சேர்ந்து இருக்கிறாங்க. உறவுகளுக்குள்ள சின்ன சின்னதா வந்து சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த சண்டைகளை எல்லாத்தையுமே வந்து பெருசாக்கிக்காதீங்க. அதுவும் குறிப்பா கணவன், மனைவி இருக்காங்க அப்படின்னா, கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது அதிகமாவே ஏற்படும். இந்த கருத்து வேறுபாடுகள குறைக்கிறதுக்கு கண்டிப்பா விட்டு கொடுத்து போகணும். திருமணமானவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில குரு 7வது வீட்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். நீங்க நினைத்தது நடக்கும். 5வது வீட்ல அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய், சூரியன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் 11வது வீட்ட வந்து பார்க்குறாங்க. ஸோ 11வது இடத்த இந்த கிரகங்கள் பார்க்கறதுனால வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த காலகட்டங்கள்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா தான் நடக்க இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நீங்க நினைத்த மாரி எல்லாமே வந்து நல்லபடியாவே நடக்க போகுது. இந்த விஷயங்கள தானே ஒவ்வொருத்தருமே வந்து எதிர்பார்க்குறோம். இது அப்படி எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கிறதுக்குரிய நேரம் நெருங்கியாச்சு. ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து தான் பலன்கள் ஆனது மாறுபாடு அடையும். அந்த மாதிரி பல கிரகங்களுடைய மாற்றங்கள் இந்த டிசம்பரில் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு மங்களகரமானதாகவும் நிறைய யோகங்களை கொடுக்கக்கூடிய வகையிலுமே வந்து இருக்க போகுது அப்படின்னே சொல்லணும். அதுவும் டிசம்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாற்றங்களை தவிர்த்து மற்றபடி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. கடினமான உழைப்பாளிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயமாக அதற்குரிய பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். பயப்பட தேவையில்ல. நிதி நிலைமையெல்லாம் சாதாரணமாக தான் இருக்கும். ரொம்ப நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேணாம். அதுக்காக ரொம்பவும் உங்களுக்கு டவுன் ஆகாது. எப்போதும் இருக்கிறத விட கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கும். அதனால் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். எதிர்பார்ப்புகளை வைக்காதீங்க. ஏன்னா அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா ஏமாற்றம் ஆகிடும். அப்போ வந்து அப்செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி தாங்க இந்த டைமில் செலவும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். செலவு இருக்குது அப்படின்றதுனால அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. முன்னாடியே சொல்லிட்டேன், ஆரோக்கிய விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ரொம்ப விழிப்போடு இருக்கணுங்க. ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் புரிதல் இருக்கணும். புரிதல் இல்லை அப்படின்னா நிறைய குடும்ப பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டி இருக்கும். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது புரிதல், பொறுமை இதெல்லாம் வந்து கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இல்லை அப்படின்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே கூட அந்த தவறான புரிதல் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போயிடும். அதனால் எல்லாருக்குமே குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குடும்ப விஷயங்களை மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்குமே புரிதல் ரொம்ப முக்கியமானது. இந்த புரிதல் இல்லாத இடங்களில் தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. புரிதல் இருக்கக்கூடிய இடங்களில் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டாலுமே கூட அதை வந்து கண்டும் காணாமல் போயிடுவாங்க.
அது மேலும் பார்த்தீங்கன்னா, கடகராசி நேயர்களுக்கு இது மாரி நிறைய நல்ல விஷயங்கள் வரக்கூடிய டிசம்பரில் நடக்க இருக்கு. இருந்தாலும் அப்பப்போ கிரக அமைப்புகளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகளானது விலகுறதுக்கு, ராமாயணத்தில சுந்தர காண்டம் அப்படின்ற ஒரு காண்டம் இருக்கும். அந்த காண்டத்தில இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க படிச்சுட்டு வாங்க. ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். உங்களுடைய மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கட்டாயமா இந்த ஒரு எளிமையான விஷயத்த செய்யுங்க போதும். படிக்க தெரியாதவர்களா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க புக்கில படிக்கலைனாலும் பரவால்ல. வீடியோஸ்லயாவது போட்டு கேளுங்க. இது மாதிரி அந்த நேரத்தில் நம்ம என்ன ஆன்மீக ரீதியாக பரிகாரங்கள் கொடுக்குறோமோ அதை நீங்கள் செய்யும் பொழுது அதற்கான பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியான எளிமையான பரிகாரங்களை வந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து உருவாகும். இதை வந்து ஒரு சாதாரண விஷயமாக மட்டும் பார்க்காதீங்க. பரிகாரம் அப்படின்றது இதெல்லாம் பரிகாரமா அப்படின்ற மாதிரி கூட யோசிக்க தோணும். ஸோ பரிகாரம் அப்படிங்கிறது பூஜை செய்கிறதோ இல்லை எல்லா கோவில்களுக்கும் போகிறதோ அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி புனிதமான நூல்களை வந்து படிக்கிறதும் நமக்கு நல்லது தான். அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் மறக்காமல் செய்து பாருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.